கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனும் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான இறை வார்த்தை இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. அந்த புருஷன் எசேக்கியேல் 40 அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் 40 அதிகாரம் 4வது வசனம். இதில் தேவன் நீங்கள் எதுல எல்லாம் கண் வைக்கிறீர்களோ, இதுல எல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ, அதெல்லாம் உங்களுக்கு அதை பெற்று தரும்படி உங்களோடு இருந்து அதை காரியத்தை முடித்து தருகிற கர்த்தர். வாசி கேட்போம். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? நீ எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதில் உங்களுக்கு எதெல்லாம் தேவைன்னு தோணுதோ அதில் உங்க மனதை வைங்க. அந்த நன்மையானதெல்லாம் நீங்க மனதை வையுங்கள். திருப்பி அடுத்தால பார்ப்போம். மனதை வை, நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ அதை உங்களுக்கு காட்டி தர்றதுக்காக உங்களுக்கு எது தேவையோ அந்த காரியத்தை காட்டி தருவதை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதையெல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி, அதை அவர் தருவார். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அவர் தர ஆயத்தமா இருக்கிறார். அதனால தாவீது 20:4 சங்கீதம் 20:5 சொல்றாருல, கர்த்தர் உன் மனது விருப்பத்தின்படி உனக்கு அருள் செய்து உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். சும்மா ஒன்றும் சொல்லல, சொன்னதை செய்கிற கர்த்தர். எதை மன விருப்பத்தை சொல்றியோ அதை ஆலோசனையா சொல்லிட்டியா, கர்த்தர் அதை செய்து தருவார். செய்து கொடுத்தாரான்னு கேட்காதுங்க, செய்து கொடுத்தார். எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை கேட்டார். அவருக்கு என்ன கேட்டார்? எனக்கு நல்ல சுகத்தை வேணும். அதுக்கு ஒரு அடையாளத்தை கேட்டார். சூரியன் 10 பாகை பின்னிட்டு திரும்பணும்னு. செய்து கொடுத்தாரா இல்லையா? யோசுவா அந்த யுத்தத்துல ஜெயித்து வரும்போது சூரியன் அங்க நடுமானத்துல தரித்து நில், கிபியோனுக்கு மேல தரித்து நின்று, அந்த கிபியோன்ல நாங்க ஜெயிக்கணும். அவங்க மனதில் பட்டதை, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் சொன்னாங்க, கர்த்தர் கொடுத்தார். அதே போல இந்த நாள்ல நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கர்த்தர், இது என்னதான் இருந்தாலும் நீங்க ஆசைப்படுறத தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. அவர், ஏன்னா முந்திர வசனத்துல கடைசி வார்த்தைய, அவர் வாசலிலே நின்றார். அந்த தேவன் உங்க வாசல்ல வந்து நிற்கிறார். அது செய்து முடித்து கொடுப்பதற்காக அவரை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, நல்ல வார்த்தை கொடுத்துருக்கிறீங்க. வாசல்ல நிற்கிறீங்கப்பா. நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் செய்து முடித்து தர என் தேவன் அப்படி ஆசீர்வதித்து எங்களுக்கு நன்மை செய்வோம். நல்ல பிதாவே, ஆமென்.